அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டு நீட் பாட்டனி டெஸ்ட் 12க்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டெஸ்ட்டு 1லேருந்து 11 வரைக்கும் ஆன்சர்ஸ் வந்து பார்த்தாச்சு. அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் நீட் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதில் பாருங்கள். ஆல்ரெடி டெஸ்ட் 2க்கு 11th ஸ்டாண்டர்டுக்கான பாட்னிக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்துட்டோம். அந்த வீடியோஸை பார்க்கலனாலும் பிளேலிஸ்ட்டில் நீட் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதில் செக் பண்ணி பாருங்கள். அது முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணால் பார்க்குறீங்க, ஒரு லைக் பண்ணுறேங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதில் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் என்னென்ன ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோம். இதற்கான கொஸ்டின் பேப்பர் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணல அப்படின்னா ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், அதில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு 31st என்ன கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கார்பன் ஸ்டோர்டு இன் ஃபாசில். சரிங்களா, ஃபாசிலில் ஸ்டோராக இருக்கக்கூடிய அந்த கார்பனுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தொல்லுயிர் படிவ எரிபொருளாக சேமிக்கப்படுகிறது என்ன கார்பன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரே கார்பன், அதாவது சாம்பல் கார்பன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். புத்தகத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதற்கான ஆன்சர்ஸ் வந்து சி ஆப்ஷன், கிரே கார்பன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதில் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து 32 ஐடென்டிஃபை த ராங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஈகோசிஸ்டம். ஈகோசிஸ்டத்தை பற்றி ராங் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சூழல் உற்பத்தி திறன் குறித்த தவறான கூற்று. இதற்கான சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன், நிகர முதல்நிலை உற்பத்தி திறன் என்பது பிற ஊட்ட உயிர்களின் சுவாச இயற்புக்கு எஞ்சியுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னது தவறானது. சரிங்களா, இது வந்து அந்த ஒளிச்சேர்க்கை போக அந்த செலவு போக மீதி இருக்கக்கூடியதான் சொல்லுவாங்க. இங்கே சுவாசம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதனால் இது வந்து தவறான விடை. அதுக்கடுத்து 33 இதற்கு என்ன ஆன்சர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஸ்டோரேஜ் ஆஃப் எனர்ஜி பை கன்சியூமர் பெர் யூனிட் ஏரியா டைம் ஆஃப்டர் ரெஸ்பிரேட்டரி லாஸ் இஸ் கால்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நெட் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா, ஒரு அலகு இடத்தில் ஒரு அலகு காலத்தில் சுவாச ஏற்பிற்கு பிறகு நுகர்வோர்களால் சேமிக்கப்படும் ஆற்றல், அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இரண்டாம் நிலை நிகர இரண்டாம் நிலை உற்பத்தி திறன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கடுத்து 34 ஹெர்பிவோர்ஸ் பிளாங்ஸ் டூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செகண்டரி கன்சியூமர் அண்டு செகண்ட் டிராஃபிக் லெவல். சரிங்களா, ஹெர்பிவோர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சொல்ல அப்படின்னா இரண்டாம் நிலை நுகர்வோர் மற்றும் வந்து என்னது இரண்டாம் நிலை ஊட்ட மட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதை வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 35 ஒரு செயின் வந்து கொடுத்துருக்காங்க. கிராஸ் கோப்பர், ஃப்ராகு, ஸ்னேக் இது எல்லாமே. கிவ் ஃபுட் செயின் கிராஸ்கோப்பர் ரிசீவ் 9900 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி. சரிங்களா, 900 அளவுக்கு எனர்ஜி இருக்குது ஃப்ரம் பிளான்ட்டிருந்து எவ்வளோ எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 900 வந்து என்னது எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வாட் வில் த எனர்ஜி ரிசீவ் இந்த ஸ்னேக். சரிங்களா, ஸ்னேக்கிட்ட போகும்போது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பிரமிட் வந்து என்னது வரைஞ்சி பார்த்துருப்போம். வரைஞ்சி பார்க்குறப்ப 10% லா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். 10% அளவுக்கு தான் எடுத்துகிட்டு மீதி 90% என்ன பண்ணிவிடும், லாஸ் ஆகிடும். சரிங்களா, இங்கே 900 அப்படின்னா இங்கே வந்து இங்கேருந்து இங்கே 900 வருது பிளான்ட்டுக்கு. அப்போ இங்கேருந்து இங்கே வரும்போது 90, இங்கேருந்து இங்கே வரும்போது என்னது 9. சரிங்களா, ஸ்னேக்கு வரும்போது 9 ஜூல்ஸ் வந்து இருக்கும். இதற்கான சரியான விடை சி ஆப்ஷன். சரிங்களா, 9 ஜூல். சரிங்களா, புல், வெட்டுக்கிளி, தவளை, பாம்பு இந்த உணவுச் சங்கிலில் வெட்டுக்கிளியானது தாவரங்களிலிருந்து. சரிங்களா, இங்கே வரும்போது 900 ஜூல்ஸ் இருக்குது. சரிங்களா, அப்போ இங்கே வரும்போது 90, இங்கே வந்து 9. இதற்கான சரியான விடை 9 ஜூல். அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 36 இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டெட்ரிடஸ் ஃபுட் செயின் பிகன் வித் ப்ரொடியூசர்ஸ். ஃபுட் வெப் இஸ் த இன்டர்லிங்கிங் பேட்டர்ன் ஆஃப் ஃபுட் செயின்ஸ். அதுக்கடுத்து கிராசிங் ஃபுட் செயின் ஸ்டார்ட் வித் டெட்ரிடஸ். ஃபுட் செயின் இஸ் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் ப்ரொடியூசர் டு டாப் கார்னிவர்ஸ். இது வந்து சரியானது என்ன அப்படின்னா ஏ ஆப்ஷன். ஏன் அப்படின்னா இங்கே டெட்ரிடஸ் ஃபுட் செயின் வித்து ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மக்கிய இது வந்து இறந்து போன இதுலேருந்து ஆரம்பிக்கும், ஆனால் இங்கே ப்ரொடியூசர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் அது தவறு. கிரேசிங் ஃபுட் செயின் ஸ்டார்ட்ஸ் வித் டெட்ரிடஸ். சரிங்களா, கிரேசிங் அப்படின்னா மேய்ச்சல் உணவு சங்கிலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
மேய்ச்சல் அப்படிங்கிறது எப்படி இறந்து போனதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா, மக்கிய அந்த பொருள்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால் அதுவும் தவறு சரிங்களா. அதனால் 1 and 3 ஸ்டேட்மெண்ட் வந்து தவறும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பார்த்துங்க. மக்கு பொருள் உணவுச்சங்கிலியாந்து உற்பத்தியிலேருந்து தொடங்கிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. உற்பத்தியாளர்லேருந்து தொடங்காது, மக்கு பொருள் அப்படிங்கிறது கழிவு அந்த இறந்து போனதுலேருந்து தொடங்கும். அதே போல் மேய்ச்சல் உணவு சங்கிலி அப்படிங்கிறது மக்கு பொருள்லேருந்து தொடங்கும்னு சொல்லுவாங்க. இங்கே தாவரத்துலேருந்து என்ன பண்ணும் தொடங்கும். அதனால் அதுவும் வந்து தவறானது சரிங்களா. அதனால் மார்க் பண்ணி வச்சுங்க. ஆன்சர் இஸ் 1 and 3. அதுக்கடுத்து 37 பாருங்கள். ஐடென்டிஃபை ராங்லி மேட்ச் ஃபேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் 3 மட்டும்தான் சரிங்களா. பிரமிட் ஆஃப் நம்பர் ஃபாரஸ்ட் வந்து அப்ரைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தவறான விடை. அது வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. இங்கே என்ன அப்படின்னா நம்ம கதிரியழை வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து ரைபோசைம் ஈஸிய ரைபோசைம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் புரோட்டீன் என்சைம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 11லே இந்த கொஷின்ஸ் வந்து பார்க்குறப்ப நம்ம சொல்லியிருப்போம். இதற்கான ஆன்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் புரதம் அல்லாத நொதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கடுத்து 39 கொஷின்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் யூஸ்டு பயாலஜிக்கல் டிட்டர்ஜென்ட் உயிரிய சலவை பொருளாக பயன்படுத்தப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை பாக்டீரியல் புரோட்டியேஸ் அப்படிங்கிறது சரிங்களா. பாக்டீரியல் புரோட்டியேஸ் அப்படிங்கிறத நம்ம என்னவோ பயன்படுத்தோம் அப்படின்னா உயிரிய சலவை பொருளாக என்ன பண்ணுறோம் பயன்படுத்துகிறோம். அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 40வது கொஸ்டின். த எசென்சியல் கெமிக்கல் காம்போனன்ட் ஆஃப் மெனி கோஎன்சைம்ஸ் பல நொதிகளின் அத்தியாவசிய கூறுகளாக இருப்பது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் சரிங்களா. விட்டமின்கள் அதுதான் இதுக்கான சரியான விடை. அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 41 விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் என்சைம் இஸ் இன்கரெக்ட். என்சைம்ஸ் ஆர் ஹைலி ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்சைம்ஸ் ரிமைன் அன்சேஞ்ச்டு அட் த எண்ட் ஆஃப் தி ரியாக்ஷன். என்சைம்ஸ் ஆர் மோஸ்ட்லி ப்ரோட்டீன்ஸ் பட் சம் ஆர் லிப்பிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்சைம்ஸ் ஆக்ட் அஸ் கேட்டலிஸ்ட் அண்டு எஃபெக்டிவ் இன் ஸ்மால் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதற்கான சரியான விடை பி சரிங்களா. ஏன் அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள். என்சைம்ஸ் ஆர் மோஸ்ட்லி ப்ரோட்டீன்ஸ் பட் சம் ஆர் லிப்பிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லிப்பிட் வந்து கிடையாது. அது வந்து தவறான விடை சரிங்களா. என்சைம்ஸ் சொல்லும், அப்படி இல்லைனா ப்ரோட்டீன் சொல்லி சொல்லுவோம். ஆல் என்சைம்ஸ் ஆர் ப்ரோட்டீன் பட் ஆல் ப்ரோட்டீன்ஸ் ஆர் நாட் என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கே கொழுப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது தவறான கூற்று. அதுக்கடுத்து 42 பார்ப்போம். 42 பார்த்திங்க அப்படின்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ரெஃபரன்ஸ் என்சைம்ஸ் என்சைம்ஸ் பற்றி சரியானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹோலோ என்சைம் அப்படிங்கிறது அப்போ என்சைம் ப்ளஸ் வந்து கோ என்சைம் ரெண்டும் சேர்ந்தது. முழு நொதி அப்படிங்கிறது அப்போ என்சைமும் இருக்கும், துணை நொதி இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம சொல்லுவோம். அதனால் அதை மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 43 வாட்சன் அண்ட் கிரீக் ஷேர்டு த நோபல் பிரைஸ் இன் த 1962 ஃபார் தர் டிஸ்கவரி அலாங் வித். 1962ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட நோபல் பிரைஸை டேசமனுடன் சேர்ந்து வாட்சன் மற்றும் கிரீக் பகிர்ந்து கொண்டனர். அது வந்து மோரிஸ் வில்கின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. மோரிஸ் வில்கின்ஸ் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணி வாங்கியிருப்பாங்க. அதுக்கடுத்து 44வது கொஸ்டின் பாருங்கள். பியூரின்ஸ் ஹேவ் சரிங்களா. பியூரின்கள் எத்தனை ரிங்ஸ் இருக்கும். நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க 2 ரிங்ஸ். அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க சரிங்களா. 44க்கு 2 வளையங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 45 ஐடென்டிஃபை த ஸ்ட்ரக்சர் வந்து கீழ்கண்டவற்றில் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன். இந்த டயக்ராம் வந்து எதற்கான மேட்ச் அப்படின்னா தைமின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதை மார்க் பண்ணி வச்சிங்க. இந்த கொஷின்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் வந்து ஆன்சர்ஸ்க்கு வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.